ஆனா நான் வெறும் உங்க பொண்டாட்டி மட்டும் இல்ல, இந்த வீட்டு மருமகளும் கூட. அத்தை சொல்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். மா, இப்போ சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிதானமா பண்ணுங்க. என் காசை கொடுத்துடுங்க, வேற வேலை இருக்கு. நீங்க நிறுத்துங்க அழகு சித்தி. ஏன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றீங்க? நீங்க அஹானாக்கு கொடுத்த மாதிரி உங்க காசு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போதைக்கு எங்க வீட்டுல இருந்து நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டுக்கு போகணும்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என் காசு கிடைக்காத? பாருங்க சித்தி, நீங்க அஹானா கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னீங்கல்ல 7 நாள் வரைக்கும் காத்திருப்பேன்னு. அப்பவும் காசு கிடைக்கலனா தான் வீட்டுக்கு வந்து வசூல் பண்ணுவீங்க. ஒரு நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள நீங்க என்னடான்னா எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. பாருங்க சித்தி, இது தப்பு. உங்க பிசினஸுக்கும் சில கொள்கைங்க இருக்குமே. உண்மையை சொல்லணும்னா நீங்க வட்டிக்கு காசு கொடுக்குற இந்த பிசினஸ் பண்றீங்களே, இது முழுசும் இல்லீகல். நான் நினைச்சா இப்பவே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்புறம் போலீஸ் வந்தா உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, நான் அப்படி பண்ணணும்னு ஆசையா? அதான் சொல்லுவாங்க, யாருக்கும் நல்லது பண்ணக்கூடாதுன்னு. சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஆனா என் காசு வந்துடணும், ஞாபகம் இருக்கட்டும். அழகு சித்தி, ஒருவேளை நான் செத்து போயிட்டா கூட உங்க பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணிட்டு தான் போவேன். அப்பதான் உங்க காசு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க போகலாம். எங்க அழகு அண்ணி, டீ குடிச்சிட்டு போங்க. உங்க வீட்டுல இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உங்க சின்ன மருமகட்டியில ஏதாவது கலந்து கொடுக்கறாளோ என்னவோ பயந்தா. நான் கிளம்புறேன் சாமி. எனக்கு இன்னும் நிறைய வீட்டுக்கு வசூலுக்கு போக வேண்டி இருக்கு. என்னென்ன மாதிரி மனுஷங்கடா இவங்க. நல்லது பண்றதுக்கு காலமே இல்ல. பொண்ணு காசை கொடுக்கணும், அது போக போலீஸ் மிரட்டல் வேற விடுறாங்க. என்னையே இப்படி அசிங்கப்படுத்தின சின்னவளே? இல்ல அத்தை, நான் உங்களை அசிங்கப்படுத்தினதா எனக்கு ஒன்னும் தோணல. ஒருவேளை இந்த தெருவுல யாராவது வட்டி தொழில் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி அசிங்கமா தெரியாதப்போ அவங்க கிட்ட காசு வாங்குறதை நான் ஏன் அசிங்கமா நினைக்கணும்? கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுக்கதான் அங்க இருக்காங்க. இப்போ எனக்கு தேவைப்பட்டது, அதனால அவங்க கிட்ட காசு வாங்க போனேன். அத நானே திருப்பி கொடுத்துருவேன். நீ என்ன மாதிரியான பொண்ணு? அஹானா பண்ற வேலையை பாக்குறீங்களா? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. அர்ஜுன், அவ வருத்தப்படுற மாதிரி எந்த வேலையும் பண்ணல. உண்மையில வருத்தப்பட வேண்டியது நாம தான். பெரியம்மா நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ஆசையை சொன்னாங்க, ஆனா நாம யாரும் அதை மடிக்கவே இல்லை. ஆனா எந்த மருமகளுங்களை பெரியம்மா எப்பவும் திட்டிகிட்டே இருந்தாங்களோ அவங்க முழுசா வளைச்சாங்க பெரியம்மா ஆசையை நிறைவேற்றணும்னு. எல்லாத்துக்கும் முன்னாடி நின்னது நம்ம வீட்டு சின்ன மருமகள். இது வரைக்கும் பாசம் மட்டுமே இருந்தது, ஆனா இன்னைக்கு என் மனசுல அஹானா மேல இருந்த மரியாதை அதிகமாயிடுச்சு. உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிட்ட. நீ எந்த தப்பும் பண்ணல, நீ பண்ணது ரொம்ப சரி. அம்மா, நீங்க அஹானாக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க. அவளை வீட்டை விட்டு துரத்திடாதீங்க. எங்க எல்லாருக்கும் இவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கும் தானே இல்லையா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் அம்மா. பெரியத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அஹானா உண்மையிலேயே ஏதாவது தப்பு பண்ணாளா? என்ன பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்காக தானே பண்ணா. ஆனா எப்படி இருந்தாலும் இத்தனை நாள் கழிச்சுதான் இந்த வீடே இவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பெரியத்தை, அதுக்கு ஒரு மதிப்பும் இல்லையா? அம்மா, நான் இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகிடுச்சு. இவ்வளோ சந்தோஷத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்க்கல. நேத்து கிடைச்சது போல. ஏன் தெரியுமா? ஏங்க, நம்ம வீட்டுல இவ்வளோ பெரிய பூஜையா என்னாலையும் நம்ம எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது. அது யாருனால தெரியுமா? அதுக்கு காரணம் அஹானாதா. எல்லாத்தையும் அஹானாதா பண்ணாமா. நீங்களே சொல்லுங்க, இவ்வளோ நடந்தும் நீங்க அவளை அனுப்பி வச்சீங்கன்னா அது அவளுக்கு பண்ற பெரிய துரோகம் இல்லையா? அவளை போக விடாதீங்க.
அஹானா, போய் உன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணு. அம்மா வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்காத. நான் என்ன நினைக்கிறேனோ அம்மாவும் அதையே தான் நினைப்பாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லல. நான் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னா, அத்தை என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் என் குடும்பம் இதோட நின்னுடாது. ஏன்னா என்னோட 4 மருமகளும், முக்கியமா சின்ன மருமகள், இதை நல்லபடியா பார்த்துப்பா. இப்ப வர எனக்கு இதுதான் பயமா இருந்தது. நான் போன அப்புறம் இந்த வீட்டுக்கு என்ன ஆகும்னு, இந்த குடும்பம் ஒன்னா இருக்குமா இல்லையா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டங்களை சமாளிப்பாங்களா இல்லையான்னு யோசிச்சேன். ஆனா இப்போ அந்த பயம் என் மனசுல இல்ல. இன்னைக்கு எனக்கு உறுதியாகிடுச்சு, என் சின்ன மருமக எல்லா கஷ்டங்களையும் சமாளிக்கிற தகுதியோடு இருக்கா. நான் இவளை முழுசா மனசார ஆசீர்வாதம் பண்றேன். வாழ்க்கையில அவ ரொம்ப முன்னேறணும்னு. இந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். நகைகளை அடகு வச்சு அவ காசு வாங்கின விதம் நம்ம குடும்பத்துக்கு சரியில்லைதான். எனக்கு தெரியும், 4 மருமகளும் பூஜைக்கு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இந்த பொறுப்பை கொடுத்து நான் அவங்கள சோதனை செஞ்சேன். இந்த வீட்டுல எங்க ஆசையை நிறைவேற்ற யார் உயர கொடுத்து உழைப்பாங்கன்னு நான் பார்க்க நினைச்சேன். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என் ரத்த சொந்தத்திலிருந்து யாரும் முன்னாடி வரல. எங்க ஆசையை நிறைவேற்ற யாரும் முழுசா முயற்சி பண்ணல. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எந்த உறவுமே இல்லாத என் 4 மருமகளும் தான் என்னோட ஆசையை நிறைவேற்ற முன்னாடி வந்தாங்க. அதுல முன்னாடி இருந்தது என் சின்ன மருமகள். இத பார்த்ததும் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இவ இந்த வீட்டை எப்பவும் உடைய விட மாட்டா. நீ உன்னோட அன்பால இவங்களை எப்பவும் ஒன்னா சேர்த்து வை. இன்னைக்கு நீங்களும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, என் கோபத்திலையும் உங்க மேல ஒரு அக்கறை இருக்கு. வெறும் என் சந்தோஷத்துக்காக இன்னைக்கு என் மருமகளுங்க எவ்வளவு பெரிய ஆபத்தை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. சின்ன மருமகளே, முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இவங்க எல்லாரும் உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஏன் இது யாரு போன்ல? பாக்குறாத்த. ஏன் போனை கட் பண்ண? அது காலேஜ் ஃப்ரெண்ட் ஃபோன் அத்த, அதான் கட் பண்ணிட்டேன்.
போன் கட் பண்ற அளவுக்கு என்ன விஷயமாயிடுச்சு? நீ வந்ததுல இருந்து ஒரு பிரச்சனை மேல ஒரு பிரச்சனையா பண்ணிட்டு இருக்க. போன போடு, யாருக்கிட்ட இருந்து போன் வருதுன்னு பாக்குறேன். அத்தை, நேத்து தான் எல்லார் முன்னாடியும் என்ன அப்படி புகழ்ந்து பேசுனீங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல பிரச்சனைங்க கியூ கட்டி நிக்குதுன்னு? என்கிட்ட வாய் அடிக்காதே, ஒழுங்கா சொல்லிட்டேன். எல்லார் முன்னாடியும் புகழ்ந்து பேசினேன்னா என்ன பெரிய மனசாரவா புகழ்ந்தேன்? நீ என்ன அவ்வளவு பெரிய சாதனையா பண்ணிட்ட பாரு. திரும்பவும் சிரிக்கிறா. சிரிக்காத, அவளுக்கு போன் போடு, நான் பாக்குறேன் யாரு கூட பேசிட்டு இருக்கன்னு. ஐயோ அத்தை, விடுங்க அத்தை. நிஜமாவே என் காலேஜ் தோழிகிட்ட இருந்து தான் போன் வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எந்த தோழி இவ்வளவு தூரம் போன் பண்றா? உன் திட்டம் தான் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் அரட்டை அடிச்சுட்டு ஆட்டம் பாட்டம் போடணுமா? இல்ல அத்தை, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. அவளே போனை கட் பண்ணிட்டா. போய் சொல்லாத, எனக்கு தெரியும். நான் உன் முன்னாடி இல்லைன்னா நீ கண்டிப்பா போன்ல பேசியிருப்ப. மா, எனக்காக நீங்க வீட்ல எல்லாரையும் எதிர்த்துட்டீங்க. இத்தனை வருஷமா உங்க கூட இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை தப்பா நினைக்கிறாங்க. அதுக்கு முழு காரணம் நான் தான். நான் உங்களுக்காக இது கூட செய்யக்கூடாதா என்ன? நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போக மாட்டேன் அத்தை, எங்கேயும் டான்ஸ் ஆடவும் மாட்டேன். இது சத்தியம். இந்த ஐஸ் வைக்கிற பேச்சு என்கிட்ட வேணாம், புரியுதா? உன் பேச்செல்லாம் எனக்கு செட் ஆகாது, அதையும் புரிஞ்சுக்கோ. நான் உனக்காக எதுவும் பண்ணல, எனக்கு எது சரின்னு தோணுச்சோ அதைத்தான் பண்ண. என்னைக்காவது ஒரு நாள் நீ தப்பு பண்ணா அதையும் நான் சொல்லி காட்டுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீட்டுல என் கூட யாரு நிக்கிறாங்க யாரு நிக்கலங்கிறது பத்தி எனக்கு கவலையே இல்ல. இந்த குடும்பத்துக்காக நான் நிறைய பண்ணிருக்கேன், என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கேன், புரியுதா? அதுக்கப்புறமும் என் பேச்சை யாராவது அடக்க நினைச்சா அவங்கள நான் விட மாட்டேன். அதெல்லாம் விடு. எந்த நம்பர்ல இருந்து போன் வந்துச்சோ அதுக்கு பண்ணு, என் முன்னாடியே. சரி அத்தை, பண்றேன். ஹலோ. ஆமா ரக்திமா, நீ போன் பண்ணியிருந்தியா? என்னாச்சு சொல்லு. ஹலோ. சத்தமா கேக்குமே, அதுல போடு, எனக்கும் கேட்கணும்ல. ஆமா ரக்திமா, ஒரு நிமிஷம். அத்தை, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? அந்த சத்தம் அதிகமா வருமே, அத ஆன் பண்ணு, எனக்கும் கேட்கணும்ல. நீங்க ஸ்பீக்கர் சொல்றீங்களா? அதேதான். சரி சரி. ஆமா ரத்திமா, சொல்லு. என்ன சொல்லிட்டே இருந்த? நீ பிஸியா இருக்கியா? ஆமா, பிஸியா தான் இருப்பா, வீட்டு மருமகளாச்சே. பிஸியா இல்லாம உங்களை மாதிரி டான்ஸ் ஆடிட்டா இருப்பா. நான் ஏன் பேசக்கூடாது? நீ கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி தான் பதில் வரும். சரி ஆஹானா, நான் இப்ப போனை வைக்கிறேன். இல்ல வைக்காதம்மா, நீ சொல்லு, என்னாச்சு? உன் பக்கத்துல யாரு பேசிட்டு இருக்காங்க? அது அவகிட்ட யாரு இருந்தா என்ன? தெரிஞ்சு என்ன பண்ண போற? நீ வந்த விஷயத்த சொல்லு. ரத்திமா, அது என் மாமியார். நான் அவங்க ரூமுக்கு வந்திருக்கேன்ல, அதான். அதையெல்லாம் விடு, நீ சொல்லு, என்ன சொல்ல வந்த? நான் போன் பண்ணதுக்கு உன் மேல கோவப்படுறாங்களா? இப்ப கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நினைச்ச நேரத்துல பேசுவாளா என்ன? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல, அதான் இப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்க. சரி, வாய மூடிட்டு இருக்கேன், நீ பேசு. ரத்திமா சொல்லு, ஏன் திடீர்னு போன் பண்ணின? நாளைக்கு அட்மிட் கார்டு வாங்குறதுக்கு கடைசி நாள், அதான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அது நான் எக்ஸாம் எழுத போறது இல்ல. என்ன இவ்வளவு தூரம் படிச்சுட்டு இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுத மாட்டியா? ஆமா, இதெல்லாம் எதுக்கு இப்ப பேசிட்டு? இப்போ இதெல்லாம் சாத்தியம் இல்ல. கமான் ஆஹானா, நீ படிக்குள்ள அவ்வளவு திறமையானவ, நீ டிகிரிய முடிக்க மாட்டேன்னு நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. 2 வார்த்தை பேச அனுமதி கொடுத்தா அந்த ஃப்ரெண்ட் வாழ்க்கையே கெடுக்க பாக்குறியா? போன வை, போதும். ரத்திமா, நானும் போனை வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலை இருக்கு. உன் இஷ்டம், உனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது நான் பண்ணிட்டேன், அதனால நான் சொல்லிட்டேன். இனி உன் இஷ்டம். ஆமா, ஆனா நீ எக்ஸாம் எழுதாம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நாளைக்கு மதியம் 12 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அட்மிட் கார்டு வாங்குறதுக்கு டைம் இருக்கு. நான் சொன்னேன்ல, நான் எந்த எக்ஸாமும் எழுத போறது இல்ல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இது எப்படி சாத்தியம்? குடும்பத்துல எவ்வளவோ வேலை இருக்கு, அதனால இனிமே என்னால தொடர்ந்து படிக்க முடியும்னு எனக்கு தோணல. நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம கிளாஸ் டாப்பர் நீதான் ஆஹானா. என்னால என் காதையே நம்ப முடியல. யாரு சொந்த கால்ல நிக்கணும்னு பெருசா சாதிக்கணும்னு நினைச்சாலோ அவளா இது. இப்போ போனை வைக்கிறேம்மா.
அது நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி பை. போதும். இத நான் கேட்க வேண்டி இருந்தது. படிச்சு முடிச்சிட்டு இப்போ தன் கால்ல நிக்கணுமோ இந்த பொண்ணுக்கு? யாருடி இந்த ஃப்ரெண்ட்ஸ்? ஃபோன் பண்ணி உன்னோட மண்டைய கெடுத்துட்டே இருக்காங்க. இனிமே இவங்க கிட்ட பேசாத, இவங்க போனை எடுக்காத. ஓகே அத்தை, இனிமே எந்த ஃப்ரெண்ட் ஃபோனையும் நான் ரிசீவ் பண்ணவே மாட்டேன். உன் குரல்ல இவ்ளோ வேதனை தெரியுது. இல்ல அத்தை, சோகம் எதுக்கு? பாரு, உன்னை பார்த்தா யாரோ உயிரை பிடுங்கிட்டு போற மாதிரி இருக்கு. அது நிஜமா சொல்லக்கோனா அத்தை, எங்க அப்பா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. அதனால அவரோட கனவு என்னன்னா பிஏ பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும்னு அவரோட கனவு. நீ படிச்சு என்ன சாதிக்க போற? உனக்கு ரெக்க முளைச்சிடுமா? பிஏ எம்ஏன்னு படிச்சுட்டு பறக்க போறியா? இவங்களுக்கு இது தெரியாது அத்தை. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், படிப்புங்கிறது ஒரு வெளிச்சம், அது எந்த இருளையும் போக்கும். சரி விடுங்க, இதையெல்லாம் பேச வேணாம். எங்க அப்பா தான் இல்லையே, இப்போ அவரோட கனவால என்ன ஆக போகுது? நான் இப்ப என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும். நான் தான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்ல, அதனால நீங்க நிம்மதியா இருங்க. நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். பார்க்கலாம். சொன்னதுல உறுதியா இரு, புரியுதா? அப்புறம் ஒரு விஷயம் சொல்லு, எக்ஸாம் எழுதுறது பத்தி நீ அர்ஜுன் கிட்ட ஏதாவது பேசினையா? உண்மைய சொல்ல போனா அத்தை, அவர்கிட்ட 1-2 வாட்டி இத பத்தி பேசியிருக்கேன். ஆனா இனிமே இத பத்தி அவர்கிட்ட நான் எதுவும் பேச போறதில்ல. ஏண்டி என்னாச்சு? எக்ஸாம் பத்தி அர்ஜுன் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்ற? மா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க அப்பவே நான் அவர்கிட்ட இத பத்தி எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். நான் பிடிவாதம் பிடிச்சதுனால அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. உன்னை நான் சரியாதான் புரிஞ்சிருக்கேன். உன்ன மாதிரி பொண்ணுங்களை எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாதிரி பொண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? அது கவனக்குறைவா, பொறுப்பில்லாம, வாயாடித்தனமா பேசிட்டு அப்புறம் தைரியசாலி ஆட்டம் சீன் போடுறவங்கன்னு அர்த்தம். சரி, அதை விடு. நீ செஞ்சது சரிதான். மனசை மாத்தி எக்ஸாம் எழுதாம விட்டுட்ட. அதுல என்ன பயன் கிடைக்க போகுது? வீட்டு பொறுப்பா ஒழுங்கா பாத்துக்கோ. எதை விதைக்கிறமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். அததான் நான் பண்ண முயற்சி பண்றேன் அத்தை. முகத்தை என்னமோ பால் குடிக்கிற குழந்தை மாதிரி வச்சிருக்கு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இந்த அப்பாவி நாடகம் எல்லாம் என்கிட்ட வேணாம். ஒரு விஷயம் சொல்லு, அந்த எக்ஸாம் எழுத ஏதோ அட்மிட் கார்டு பத்தி சொன்னாங்களே, அது அப்போ அந்த அட்மிட் கார்டு வாங்குறதுக்கு ஏதாவது கூட கொண்டு போகணுமா? நீங்க அட்மிட் ஆகிறத சொல்றீங்களா அத்தை? புரியும்படியா? அதேதான் எடுத்துட்டு போகணுமா? ஆமா அத்தை, காலேஜ் ஐடி கார்டு கொண்டு போகணும். அப்பதான் அட்மிட் கார்டு தருவாங்க, அதாவது அடையாள அட்டை. அப்படியா? அப்போ உன்னோட அடையாள அட்டை உன்கிட்ட தான் இருக்கா? அதை எடுத்துட்டு வந்து கொடு. மா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆமா மேடம், எனக்கு உன் மேல துளி கூட நம்பிக்கை இல்லை. எந்த பொண்ணு என் கண்ணுல மண்ணை தூவி அந்த வட்டி பொம்பளை கிட்ட வட்டிக்கு காசு வாங்குறாளோ அவ எதை வேணா பண்ணுவா. அந்த அடையாள அட்டை மட்டும் உன்கிட்ட இருந்தா அதை வாங்குறதுக்காக நீ கண்டிப்பா காலேஜுக்கு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் உன்னோட அந்த 3 கூட்டாளிகளும் உனக்கு உதவி பண்ண காத்துட்டு இருப்பாங்க. உங்களை எல்லாம் இப்ப நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். அத்தை, நான் தான் உங்ககிட்ட எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன்ல. நீ அடையாள அட்டைய என் கையில தர்ற வரைக்கும் எனக்கு துளி நிம்மதி கூட கிடைக்காது. அது என் கைக்கு வந்துட்டா நீ அந்த அட்மிட் கார்டு வாங்க போக மாட்டேன்னு எனக்கு முழு நம்பிக்கை வரும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கவனமா இல்லைன்னா பிரச்சனை வரும். போய் அதை எடுத்துட்டு வா. கொண்டு வா. எடுத்துட்டு வர்றேன்.
என் வாழ்க்கையில உனக்கு எந்த வேலையும் இல்ல. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு லட்சியம் முடிஞ்சு போச்சு. எங்க அப்பாவோட கனவு உடைஞ்சு செதறி போச்சு. அவ்வளவுதான். இப்ப ஒரே ஒரு லட்சியம் தான் பாக்கி இருக்கு. நாள் முழுக்க இந்த குடும்பத்தை பாத்துக்கிறது, எல்லாருக்கும் சமைச்சு போடுறது, அப்புறம் வீட்டை சுத்தம் பண்றது, வீட்டுல இருக்கவங்க சொல்றத கேட்டு நடக்கிறது, அவங்க என்ன அசிங்கப்படுத்தினாலும் அமைதியா சகிச்சுக்கிறது, எதுவுமே பேசக்கூடாது. இப்ப இதுதான் உன் லைஃப் அஹானா சென். இனிமே உன் வாழ்க்கையில படிப்புக்கு எந்த மதிப்போ இல்லைன்னு நீயே ஏத்துக்கோ. 2 வேளை சோறு போடுறாங்கல்ல, அதுக்காக இந்த அளவுக்காவது நீ தியாகம் பண்ணித்தான் ஆகணும். பொண்ணா பிறந்ததுக்கு ராதா கிருஷ்ணா, இது முடியல. இனிமே வேற எந்த அஹானாக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மா